வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் எக்ஸாமுக்கான ஆன்சர்ஸ் கீ தான் வந்து பார்க்க போகிறோம். ஒன் வேர்டுக்கான ஆன்சர்ஸ் கீ. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் இன்மையிலும் விருந்து. அடுத்து இரண்டாவது கொஸ்டினில் தொழில் பெயர்களை கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து நடித்தல், நடிப்பு. அடுத்து மூணாவதுக்கான ஆன்சர் உருவகம். அடுத்து நாலாவதுக்கு செப்பல், வெண்பா செப்பல் ஓசை உடையது. அடுத்து ஐந்தாவதுக்கான ஆன்சர் வலிமையை நிலைநாட்டல். அடுத்து ஆறாவதுக்கான ஆன்சர் சருகும் சண்டும். அடுத்து ஏழாவதுக்கான ஆன்சர் கருணையன் எலிசபெத்துக்காக. அடுத்து எட்டாவதுக்கான ஆன்சர் வீசு தென்றல் தொகையின் வகையை தேர்க. எட்டாவதுக்கான ஆன்சர் வினைத்தொகை. அடுத்து 9வது கொஸ்டினுக்கு வந்த ஆன்சர் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அடுத்து 10வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். அடுத்து 11வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 3 நாள். அடுத்து வந்து நமக்கு ஒரு பாடல் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 12வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பரிபாடல். அடுத்து 13வது கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் உரு அரி உந்துவலி. அடுத்து 14வதுக்கான ஆன்சர் அடுக்குத்தொடர். அடுத்து 15வது கொஸ்டினுக்கான ஆன்சர் கீரந்தையார். அடுத்து நமக்கு கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருந்தீங்க. நம்ம ஏற்கனவே நம்ம 2 மார்க் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் எல்லாமே போட்டிருந்தோம். அதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறையவே கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கிலீஷ்க்கும் அடுத்த நம்ம கொஸ்டின்ஸ் போடுறோம். அதையும் பார்த்து எக்ஸாம் வந்து நல்லா எழுதுங்க. தேங்க்யூ.